எஸ்ஐஆர் தேர்தல் அந்த படிவம் என்பது ஒரு நல்ல எம்ஏ படித்தவன் வக்கீல் படிச்ச கூட இது பண்ண முடியாது, கொல்ல பண்ண முடியாது. அவ்வளவு கொடுமையா இருக்கு. அவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையிலும் புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் தேர்தல் ஆணையம் பீகாரை போல ஒரு திருவிழா நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த திருவிழா பீகாரில் வேண்டுமானால் நடக்குமே தவிர தமிழகத்திலேயும் புதுவிலேயும் நிச்சயமாக அது எடுபடாது, நடக்காது. இங்கே மக்கள் விழிப்புள்ள மக்கள், படித்த பெருமக்கள், எல்லாம் தெரிந்த மக்கள். ஆகவே தமிழக இங்கே புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த இதெல்லாம் எஸ்ஐஆர் எல்லாம் வந்து இவங்க சொல்றபடினா இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு இங்க உள்ள வர அந்த கணக்கெல்லாம் இங்க எடுபடாது. தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள், தமிழர்களை புறக்கணிக்கிறார்கள். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. வடநாடு தென்னாடுன்ற மாதிரி ஒரு பிரிவினை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள். தேசத்தை விடுதலை வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் தமிழகத்திலையும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் தான். நாமெல்லாம் புதுச்சேரி இங்கிருந்து புதுச்சேரியிலிருந்து பிரெஞ்சுக்காரனை வெளியேற்றத்துக்கு, வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு நாம் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ஆனா நாம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறோம். பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவர்கள் ஆடுகிறதற்கு ஆட்சி செய்வதற்கு கூட நமக்கு அருகதை இல்லாமல் இருக்கிறது. டெல்லியில இருந்துதான் இங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியோ முதலமைச்சரோ யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அப்படிப்பட்ட ஜனநாயகமே நமக்கு வேண்டாமே. எங்களுடைய தலைவர், கழக தலைவருடைய வேண்டுகோளே அதுதான். மாநிலத்துக்கு சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. இதுதான் நம்முடைய தத்துவம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கழக தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் வைக்கிற முன்வைப்பு தான். பாண்டிச்சேரியில் என்ன அதிகாரம் இருக்குது நமக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அதிகாரம் கிடையாது, ஒரு முதலமைச்சருக்கு கூட அதிகாரம் கிடையாது. இப்ப எங்கேயோ இருந்து வடநாட்டில் இருந்து ஒருவரை இங்கே கொண்டு வந்து ஆட்சி செய்வது என்பது எந்த அளவுக்கு இது ஜனநாயகம் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைப்பது, இந்த தேர்தலில் முன்வைப்பது புதுச்சேரியில இருக்கிற மக்கள் தான் ஆள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும்.